ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையினுடைய பெயர் டர்புத் சுவைக்காத ஐஸ்கிரீம். ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் பேர் டர்புத். அவனுக்கு அவன் அக்கா ஒரு மந்திர பலூன் கொடுத்தாங்க. மந்திர பலூன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் என்ன மேஜிக்னே தெரியாதான். அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்களாம். அது எப்படி மந்திர பலூனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். ஒரு நாள் காலையில் பார்த்தா அந்த பலூன் மேலே பல ஐஸ்கிரீம் வாசனை வந்துச்சான். யாருக்கும் தெரியாமல் டர்புத் ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா. முந்தின இரவு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு சின்ன பந்து அளவுக்கு அந்த பலூனை ஊதுனான் டர்புத். அது என்ன வண்ணம்னு நினச்சிருக்கீங்க நீங்கள்? ஆமாம், அதே மஞ்சள் நிற பலூன் தான். ஊதிட்டு தன்னுடைய தலையணைக்கு பக்கத்தில் வச்சுட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அந்த அதிசயமே நிகழ்ந்துச்சு. கனவுல அந்த பலூனுக்குள்ளே இருந்தான் டர்புத். பலூன் அவன் உருவம் அளவுக்கு பெருசாகிடுச்சு. எங்கேயோ பறந்துக்கிட்டு இருந்தான். எங்கே பறந்தான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தான். கீழே பார்த்தா அது ஒரு ஐஸ்கிரீம் மலை குன்றுகள். ஒரு குன்றில் ஸ்ட்ராபெரி சுவை ஐஸ்கிரீம் வழிஞ்சுது. இன்னும் ஒரு குன்றில் பிஸ்தா, ஒரு குன்றில் வெண்ணிலா சுவை. பலூன் இந்த மலைகளில் மீது எல்லாம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. அங்கும் இங்கேயும் மரங்கள்லாம் இருந்துச்சு. வானம் ரோஜா நிறத்தில் இருந்துச்சு. 20 நிலாக்கள் வேற வேற அளவில் இருந்துச்சு. 1, 2, 3 என 5வது முறை எண்ணிய போது தான் 20 நிலா இருக்கிறத உறுதி செஞ்சான் டர்புத். ஒரு நிலா மட்டும் சதுர வடிவில் இருந்துச்சு. திடீர்னு காற்று வேகமாக வீசிச்சு. பலூன் இஷ்டத்துக்கு பறந்துச்சு. மலைகளில் உருண்டு போச்சு. ஒரு பெரும் மலையிலிருந்து உருண்டது பலூன். எங்கும் ஐஸ்கிரீம் தான். சுற்றிலும் ஐஸ்கிரீம் இருந்தாலும் அதனை டர்பூத்தால் சுவைக்கவே முடியலை. 10,000 அடி மேலே இருந்த மலையிலிருந்து டமால்னு விழ இருந்தபோது தூக்கத்தில் திரும்பி படுத்தான் டர்பூத். அது ஒரு அடர்ந்த காடு. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. உச்சி வானத்தில் சூரியன் இருந்தும் கூட அவ்வளவும் இருட்டு. மரங்களுடைய வழியே வெளிச்சம் உள்ள வரவே முடியலை. கொஞ்சம் கொஞ்சமாக கண் தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் இருட்டில் இருந்தால் கண் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படிதான். இன்னும் பலூனில் ஐஸ்கிரீம் அப்பியபடி தான் இருந்துச்சு. பலூன் மெல்ல மெல்லமாக பறந்துச்சு. காட்டில் இது போல வாசனையை எந்த விலங்கும் பறவையும் முகர்ந்திருந்தா கூட காடே விழிச்சிருக்கும். ஸோ இது போல் இல்லாததால் காடே விழிக்க ஆரம்பிச்சது. முதல்ல கொயின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தான் டர்புத். 100 தேனீக்கள் பலூனை தாக்குறதுக்காக வந்துட்டு இருந்துச்சு. தன்னுடைய கைகளால் உள்ளிருந்து பலூனை தள்ளினதும் பலூன் வேகமாக நகர்ந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் தேனீக்களுடைய சத்தம் நின்றுச்சு. அது எல்லாம் வேற ஏதோ ஒரு மலருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டர்புத் நினச்சான். ஆனால் நடந்தது அது இல்லை. ஐஸ்கிரீம் வாசனைக்கு அங்கேயே ஒரு பெரும் கூட்டம் கூடிடுச்சு. கரடி, புலி, சிறுத்தை, யானை, நரி, சிங்கம், குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் பலூனை பின்தொடர ஆரம்பிச்சுது. இல்லை, பலூனை விரட்டுச்சுன்னே சொல்லலாம். பயந்தே போயிட்டான் டர்புத். அம்மாடி, தன்னுடைய அந்த சின்ன புத்தகங்களில் பார்த்த எல்லா விலங்கையும் நேரில் முறை பார்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தான். யானை இவ்வளவு பெருசாக இருக்குமா? கரடி இவ்வளோ புசு புசுன்னு இருக்குமா? சிறுத்தை இப்படி உருமுமா? குரங்குகள் இவ்வளோ வேகமாக மரங்கள் தாவுமா? ஐயோ, இது ஒரு குரங்கு பலூன் மீதே குதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். பொத்துன்னு கீழே விழுந்துச்சான். டர்புத் தள்ளி விட்டதில் பலூன் இன்னும் வேகமாக நகர்ந்துட்டு இருந்துச்சு. அமைதியாக இருந்த காட்டில் ஒரு பெரிய சத்தம். அமளி தும்மலி. பலூனை நோக்கி எல்லாருடைய பார்வையும் நடையும் ஓட்டமும் நொடி பொழுதுல. அங்கே ஒரே நிசப்தம். பலூன் காற்றுல பறக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. ஆமாம், அவ்வளோ கப்சிப்னு ஆயிட்டாங்க. எல்லா விலங்கும் நின்று போயிடுச்சு. டர்பூத்துக்கு ஒரே குழப்பம். விலங்குகள் நின்று போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தான். அதன் கண்களில் பயமும் மிரட்சியும் இருக்கிறதையும் டர்புத் பார்த்தான். ஏன் 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 பலூன் அங்கேயே நின்றுட்டு இருந்த பெரிய டைனோசரோடைய வாய்க்குள்ளே புகுந்துடுச்சான். நன்றி.